ஏன் பக்கத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு டிசைனில் ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குங்க. இந்த மேனுஃபேக்சரர் பேர் வந்து ஹுஸ்குவென்னா. பஜாஜோட டைஅப்பில் இந்தியா ஃபுல்லாக இந்த மோட்டார் சைக்கிள் வந்து சேலில் இருக்குது. இது இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து 2 மோட்டார் சைக்கிள். அது வந்து 250 சிசியில் டியூக்கோட 250 சிசி இன்ஜினை யூஸ் பண்ணி அந்த மோட்டார் சைக்கிள்ஸில் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. விட் பில்லன் ஸ்வாட் பில்லன் அப்படிங்கிற பேரில். இந்த ஹுஸ்குவென்னா அப்படிங்கிற பிராண்ட் வந்து ஸ்வீடன் கம்பெனி. இது ஸ்வீடிஷ் லாங்குவேஜில் பில்லன் அப்படின்னா வந்து ஆரோ அப்படின்னு அர்த்தம், ஸ்வாட் அப்படின்னா சில்வர்னு அர்த்தம். ஸ்வாட் பில்லன் அதாவது சில்வர் ஆரோ அப்படிங்கிறது தான் இதோட பேர். ஸோ அதனால தான் இந்த பிராண்டில் வர்ற மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாமே ஒரு சில்வர் கலரில் தாங்க இருக்கும். வேறு எந்த கலருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சிவப்பு கலரோ மஞ்சள் கலரோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒன்லி கிரே அண்ட் பிளாக் கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும் இவங்க மோட்டார் சைக்கிளில். அண்ட் ஒயிட்டும் கலந்துருக்கும். எப்பயுமே ஒரு மேனுஃபேக்சரருக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ஜின் செய்யணும்னு தாங்க ஆசை இருக்கும். நமக்கும் ஒரு சூப்பரான இன்ஜின் கிடைச்சா தான் நாமளும் அதை என்ஜாய் பண்ண முடியும். அந்த வகையில் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் வந்து ரொம்ப அழகான ஒரு சூப்பரான இன்ஜின் செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக இந்த 400 சிசி செக்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஹாட்டான செக்மெண்ட்டாக இருக்குது. எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே இந்த 400 சிசி செக்மெண்ட்டில் வந்து மோட்டர் சைக்கிள்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லைனாக நாம் பார்த்த நிறைய மோட்டர் சைக்கிள்ஸ் 400 சிசி. அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் வந்தவங்க வந்து கேடிஎம். அவங்களோட 390 இன்ஜினை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து மார்க்கெட்டே தலைகீழாக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ஒரே இன்ஜினை வச்சுக்கிட்டு நிறைய மாடல்ஸ் விடுறதும் வந்து நம்ம பரவலாக பார்க்க முடியும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் சரி, நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் சரி, இதை வந்து நிறைய மேனுஃபேக்சரர் செய்வாங்க. அப்படி ஒரு விஷயத்தை தான் பஜாஜ் பண்ணியிருக்காங்க. பஜாஜோட இப்போ 4 பிராண்ட் இருக்குது. அதாவது பஜாஜ், கேடிஎம், ஹுஸ்குவென்னா, ட்ரையம்ப். இந்த 4 பிராண்டும் ஒரே இன்ஜினை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆப்வியஸ்லி ட்ரையம்பில் வேறு இன்ஜின் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அதோட செயின் பொசிஷனிங் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி இருக்குது. டியூக்குக்கும் ஸ்பீட் 400க்கும் வந்து பார்க்கும்போது. பட் இருந்தாலும் அதோடைய R&D கண்டிப்பாக ஒன்றா தான் நடந்திருக்கணும். கண்டிப்பாக அதோட பவர் அவுட்புட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து இவங்ககிட்ட இருக்கிற எல்லா 400 சிசி மோட்டர் சைக்கிள்ஸும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது, அதே மாதிரி தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இவங்க ஒரு சூப்பரான இன்ஜின் செஞ்சுட்டதுனால அந்த இன்ஜினை எல்லா பிராண்ட்லேயும் கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான டிசைன் அப்ரோச் எடுத்துருக்கிறவங்க தான் இந்த ஹுஸ்குவென்னா. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனோட தான் வந்து மோட்டர் சைக்கிளை லான்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கிறது இந்த கம்பெனி. அதனால தான் இந்த மோட்டர் சைக்கிளை பார்த்தீங்கன்னாவே ரொம்ப கிளியராக தெரியும். இந்த டிசைன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து உண்மையிலே பிடிக்கும். ஒரு நேக்கடில் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் ஆனால் ரொம்ப கிளாசிக்காகவும் இந்த மோட்டர் சைக்கிள்ஸ் இருக்கும். முக்கியமாக இந்த ரவுண்ட் ஹெட் லேம்ப் இருக்கிற எந்த மோட்டர் சைக்கிளுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்து ஒரு மாதிரி ஒரு கிளாசிக் டச்சை வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் மோட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து 2 250 மோட்டர் சைக்கிள்ஸும் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிற ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுங்க. அந்த மோட்டர் சைக்கிளை ஓட்டுறதை பார்த்தாவே தெரியும் ஆள் தான் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பைக் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே என்னமோ தெரியல, முன்ன இருந்த மோட்டர் சைக்கிளை விட ஒரு 20% இந்த பைக்கை வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது கொஞ்சம் பெரிய பைக் மாதிரி இருக்குது. இப்போ இவங்ககிட்ட 2 மோட்டர் சைக்கிள் இருக்குது. ஒன்று வந்து விட் பில்லன், அதாவது அது வந்து 250 சிசி. இன்னொன்று வந்து ஸ்வாட் பில்லன். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கேடிஎம்ல வந்து டியூக் 250யும் 390யும் இருக்கு இல்லைங்களா, அதே இன்ஜினை அப்படியே வேற ஒரு டிசைன்ல நமக்கு கொடுக்குறாங்க. அதுதான் இந்த மோட்டார் சைக்கிள்ஸ். நமக்கு எல்லாம் தெரியும் ரீசெண்டாக கேடிஎம் 390ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜினை வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த இன்ஜின் வந்து ஒரு புது இன்ஜின் கேடிஎம்க்கு. அதை வந்து நம்ம ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த ரிவ்யூ பார்த்துருங்க. ஏன்னா அந்த ரிவ்யூவோட இன்ஜின் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த இன்ஜினும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பிக்சரில் எதெல்லாம் பிங்க் கலரில் இருக்கோ இதெல்லாம் தான் டிசைன் ஆஸ்பெக்ட். அதாவது ஹுஸ்குவென்னா வந்து அவங்க பைக்குக்கு வித்தியாசமாக வச்சுருக்காங்க. கிரே கலரில் இருக்கிறது எல்லாமே கேடிஎம் தான். ஸோ நீங்கள் பார்க்குற இன்ஜின், சேசி, ஃப்ரேமு, ஸ்விங்காமு, டிஸ்க்கு, இது எல்லாமே வந்து கேடிஎம் தான். ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸும் கேடிஎம் தான். நீங்கள் நினைக்கலாம் ஒரு வேளை வந்து ரேக் ஆங்கிள் மாற்றிருப்பாங்களோ இல்லை வந்து சஸ்பென்ஷன் மாற்றிருப்பாங்களோ அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எல்லாமே சேம் தான். மோட்டர் சைக்கிளை நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு கேடிஎம்க்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. பவரில் இன்ஜின்லையும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. எங்கே சேஞ்சஸ் வரும் அப்படின்னா நீங்கள் ஹேண்ட்லிங்லேயும் எக்னாமிக்ஸ்லையும் தான் பயங்கரமான சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. கேடிஎம் விட 20 mm சீட் ஹைட் வந்து இது அதிகங்க. அதோட இது வைடரான ஒரு ஹேண்டில் பாரும் அப்ரைட் பொசிஷனும் இருக்குது. நான் முன்னாடியே சில மோட்டர் சைக்கிள்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தேன், ரைடரோடைய ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சீட்டிங் பொசிஷனை வந்து டிஃபைன் பண்ணும். அந்த சீட்டிங் பொசிஷன் வந்து எந்த அளவுக்கு உங்களோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை மாற்றும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த கேடிஎம்மும் ஹுஸ்குவென்னாவும். ஏன்னா இன்ஜினை தவிர்த்து வெறும் ரைடிங் போஸ்டரையும் எக்னாமிக்ஸும் மாற்றியே இந்த வண்டியோட ரைடிங் ஃபீலை மாற்றிட முடியும். அப்படின்னா நீங்கள் பேக் டு பேக் கேடிஎம்மையும் இந்த மோட்டர் சைக்கிளையும் ஓட்டி பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஸ்பெக்டில் ஒரு மோட்டர் சைக்கிள் எந்த மாதிரியான சேஞ்சஸை கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். இன்ஃபேக்ட் நான் வந்து கேடிஎம் டியூக்கையும் வந்து ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணேன். இப்போ இந்த மோட்டர் சைக்கிளை ஓட்டினேன்.
கேடிஎம் டியூக்கை விட இதில் நான் ரொம்ப எங்கேஜாக இருந்தது. எனக்கு சிட்டிக்குள்ளே ரொம்ப பெப்பியாக ரொம்ப ஜாலியாக என்னால் ஓட்ட முடிஞ்சது. அது காரணம் இதோட அப்ரைட் ஹேண்டில் பார் அது டுவர்ட்ஸ் ரைடர் கொஞ்சம் இப்படி வந்திருக்கிறதுனால மேக்ஸிமம் பவரை வந்து, அதாவது இந்த இன்ஜினில் இருக்கிற மேக்ஸிமம் பவரை என்னால் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி லைட்டாக டக்கின் மாதிரி இருக்கும், ரொம்ப அப்ரைட் பொசிஷன் கிடையாது. ஆனால் கேடிஎம்ல ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். ஒரு மாதிரி நீங்கள் ரொம்பவே இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் கேடிஎம்ல. ஸோ அதனால தான் கேடிஎம்மோட இதில் வந்து நான் ரொம்பவே ஜாலியாக வந்து சிட்டிக்குள்ளே என்ஜாய் பண்ணேன். ஹைவேல போகிற கூட என்னால் நல்ல ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிட்டு போக முடிஞ்சுது. ஸோ எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரையும் இதில் வந்து 5 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நம்ம ரைட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ஸ்லிப்பர் கிளச்சு, குயிக் ஷிஃப்டர் இது எல்லாமே வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸாக பொறுத்தவரை ஏபிஎஸ், ரைட் பை ஒயர், அதாவது நீங்கள் கேடிஎம் டியூக்கில் இருக்கிற எல்லாமே இதில் இருக்குது. ரைட் மோட்ஸ் மட்டும்தான் மாறுது. கேடிஎம் டியூக்கில் வந்து உங்களுக்கு ஒரு 3 ரைடிங் மோட் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ரைடிங் மோடு தான். நம்ம இந்தியாவுக்கு ஸ்ட்ரீட்டுங்கிற ரைடிங் மோடு தான். ஆனால் இதே மோட்டர் சைக்கிள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 ரைடிங் மோட்ஸ். என்னதான் டியூக்கை விட இது 20 mm சீட் ஹைட் அதிகமாக இருந்தாலும் பழைய, அதாவது இந்த 250cc பழைய மோட்டர் சைக்கிள் இருக்குல்ல, அதை விட இதோட சீட் ஹைட் வந்து கம்மிங்க. ஸோ அதனால தான் இதை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. இதோட சீட் லென்த்தை முன்ன விட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு நிறைய ரூம் இருக்குது. ஆனால் சீட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டும் போதே கொஞ்சம் வந்து நமக்கு இந்த சீட் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதை இன்னும் கொஞ்சம் குஷன்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா லாங் ரைட்ஸ் போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இது வந்து கேடிஎம்மோட இன்ஜின் அப்படிங்கிறதுனால அந்த கேடிஎம் 390 டியூக்கில் நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸை வந்து எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே இந்த மோட்டர் சைக்கிள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்னு எல்லாத்துலேயும் வந்து தேவையான டார்க் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பஞ்சியான இந்த மோட்டர் சைக்கிளை வந்து ஓட்டும் போது தான் தெரியும் இது நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் டியூக்கை விட இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஜாலியாக சிட்டிக்குள்ளே ஓட்டினேன். அதுக்கு முக்கியமாக நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எதுக்காகன்னா டயருக்கு. இதில் இருக்கிற டயர் வந்து பெரிலி டயர்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டயர். ஆனால் நம்ம டயர்னு சொல்லும் போது இதோட வீல் வந்து ஸ்போக் வீல் தான். முன்னாடி பின்னாடி ரெண்டுமே 17 இன்ச் கொடுத்துருக்காங்க. இது ஸ்போக் வீல், அலாய் கிடையாது. ஒருவேளை நம்ம அலாய் மாத்துறதா இருந்தால் நம்ம ஓவராலாக செட்டையே மாற்ற வேண்டியதாக இருக்கும். யாராவது அப்படி விருப்பப்பட்டீங்க இந்த மோட்டர் சைக்கிள் வாங்கிட்டு அப்படின்னா. பட் இவங்க ஸ்டாக்காக வந்து டியூப் டயர் தான் கொடுக்குறாங்க, டியூப்லெஸ் இல்லை. பஜாஜ் இந்த விஷயத்தில் உண்மையிலே பாராட்டணுங்க. ஏன்னா டிசைன் ஆஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஒரு சில பேருக்கு ஒரு வகையான பைக் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு வகையான டிசைன் பிடிக்கும். அதனால் டிஃப்ரெண்ட்டான டிசைனை டிஃப்ரெண்ட் பிராண்டில் மக்களுக்கு வந்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? அந்த ஆப்ஷன்ஸை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க பஜாஜ். ரொம்ப ஒரு ரெட்ரோ லுக்கில், ஒரு கிளாசிக் லுக்கில், ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் வேணும், ஆனால் அதில் எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இந்த ஹஸ்குவேனாவை தான் அவங்க வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு வந்து ஸ்போர்ட்டியாக வேணும்னா நீங்கள் கேடிஎம்க்கு போயிடலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப கிளாசிக்காக வேணும், ரொம்ப ரெட்ரோ கிளாசிக்காக வேணும்னா நீங்கள் ட்ரையம் போயிடலாம். அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு ஸ்டைலிஷ் மாடர்ன் ப்ராக்டிக்கலான மோட்டர் சைக்கிள் வேணும், நான் டெய்லியும் வந்து வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வரணும், லாங் ரைடும் போகணும்னா நீங்கள் டாமினார் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் வந்து பஜாஜ் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த டிஃப்ரெண்ட்டான மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஜின் கிடைக்குதானா? ஆமாம், செம்மையான 400cc ஒரு சூப்பரான இன்ஜின் கிடைக்கும். நல்ல பவர், நல்ல டார்க், ஆல்ரெடி ப்ரூவன் இன்ஜின். ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் 390 வந்து ஓட்டாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 390 நிறைய பேர் ரைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரிஃபைண்டாக இந்த 2024 கேடிஎம் லான்ச் பண்ணாங்க. ஜஸ்ட் பாடி டிசைன் தான் சேஞ்ச் ஆகுது, இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான் சேஞ்ச் ஆகுது. ஆனால் உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஜின் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள்ஸ்க்கு தனியாக ஷோரூம் கிடையாதுங்க. இது எல்லாமே கேடிஎம் ஷோரூம்லேயே தான் அவைலபிளாக இருக்கும். இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் பஜாஜ் டாமினார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் ஷோரூமில் இருக்கும், ட்ரையம் ஷோரூமில் இருக்கும், கேடிஎம்ல இருக்கும். ஆனால் இதுக்கு மட்டும் அவங்க தனியாக ஷோரூம் வச்சுக்கல. இதை வந்து கேடிஎம் ஷோரூம்லேயே வந்து சேல் ஆகுது. நீங்கள் எப்போல்லாம் கேடிஎம் ஷோரூம் போகிறீங்களோ கண்டிப்பாக இந்த மோட்டர் சைக்கிள்ஸும் சேர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2,92,000 எக்ஸ் ஷோரூம். இதுலயே 250cc வருது இல்லைங்களா விட்பிலின், அது வந்து 2,19,000. நீங்க டியூக் 390க்கும் இந்த 400cc மோட்டர் சைக்கிளுக்கும் என்ன பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 18,000 to 20,000 டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆனா இது முழுக்க ஒரே மோட்டர் சைக்கிள் தான் அப்படிங்கிறதுனால தான் இவங்களும் பெரிய டிஃபரன்ஸ் இந்த பிரைஸ்ல வைக்கல. ஆனா இதுக்கு முன்னாடி ஹஸ்குவேனால இருந்த 250க்கும் கேடிஎம் 250க்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருந்தது பிரைஸ்ல. இப்போ அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னு பஜாஜ் கிட்ட கேட்டோம். எல்லாமே சேம் பார்ட்ஸ் தான், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒன்னாவே ஷேர் பண்ணியிருக்கோம், அதனால அதே காஸ்ட் தானே ஆகும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள்ல என்னெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், என்னெல்லாம் இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்னா, இந்த மோட்டர் சைக்கிள் எது பிளஸோ அதே தான் மைனஸும் சொல்வேன். இந்த மோட்டர் சைக்கிளோட பிளஸ் என்ன, டிசைன். ஃப்ரண்ட்லயும் சரி
ஓவராலாக இப்படி நான் ரைட் பண்ணும்போதும் சரி, டேங்க்கு, சைட் லுக் இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ரியரை மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ரியரில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். அந்த ரியர் லுக்கில் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிள் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நேற்று உஸ்குவன் நான் வந்து இதை பற்றி ப்ரெசன்டேஷன் கொடுக்குறப்ப இது வந்து ஒரு ஸ்க்ராம்ப்ளர் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்க்ராம்ப்ளர் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பக்கா ரோட்ஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். நான் ஸ்க்ராம்ப்ளர்னு ஒத்துக்காததுக்கு ஒரே ரீசன் இது வந்து என்னால் எழுந்து நின்று ஓட்ட முடியல. ஆனால் நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு டக்கின் பண்ணி ஓட்டுறப்ப இந்த மோட்டர் சைக்கிள் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னால் ஈஸியாக வந்து எல்லா பேட்ரோல்ஸையும் வந்து எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது. ஆஃப் ரோட்லாம் நிறைய இடத்துல சூப்பராக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்து ரைடிங் ஹேண்ட்லிங்கை பொறுத்தவரையும் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து டாப் நாச். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஆனால் இது வந்து ஒரு ஸ்க்ராம்ப்ளரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து ஒரு பக்கா ரோட்ஸ்டர். நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் வந்து டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்கலாம். இந்த டியூப் டயருங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஓல்டு ஸ்கூல் மாதிரி தெரியுது. டியூப்லெஸ் டயர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அகெயின் நான் வந்து ஆஸ்தட்டிக்ஸ் அதாவது டிசைனுக்கு தான் வருவேன். ஏன்னா இந்த விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இந்த விண்ட்ஷீல்டு வந்து சும்மா ஒரு டிசைனுக்காக தான் சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதனால் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது. இதனால் விண்ட் பிளாஸ்ட் வந்து தடுக்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஒரு டிசைன் ஆஸ்பெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக இவங்க இந்த ஸ்கொயர் மாதிரி கொடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை ஒரு சர்க்கிளில் கொடுத்துட்டு இந்த விண்ட்ஷீல்டே இல்லாமல் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப கிளாசிக்காக இருக்கும். இந்த ஹெட்லைட்டும் சர்க்கிளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் சர்க்கிளாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். செமையாக இருந்திருக்கும்ல. ஸோ அதுவும் நான் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். ஓவராலாக இந்த மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு நான் இந்த ரிவ்யூவில் சொல்லிட்டேன். ஆனால் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மோட்டர் சைக்கிள் ரிவ்யூஸை பார்க்கணுன்னா மோட்டர் வீடன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் டிஜே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.